முடிய வச்சுக்கிறீங்களா? தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டு நல்லா இருக்கு. அங்க இருக்கு பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலா இந்த பிள்ளை. ஹலோ எங்க ஒரு நீங்க இந்த ஏரியாவா? இல்லைங்க, நான் பக்கத்து ஏரியா. பக்கத்து ஏரியானா இந்த ஏரியா போய் தானே போனோம். இந்த வழியா தானே. ஒரு அட்ரஸ் தெரியணுங்க. நான் தஞ்சாவூர். இங்க இந்த ஏரியா தானே. எத்தனை சொல்றது பக்கத்து ஏரியாங்க. பக்கத்து ஏரியா பக்கம். அதான் இப்படி போயிட்டு அந்த ரைட் கட் ஆகுது தானே. ஆமாங்க. அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா? இருக்கு. இருக்கா? இருக்குங்க. அங்க ஒரு பிள்ளையார் கோயில் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. எங்க தெருக்குள்ள சுமதின்னு அது எனக்கு தெரியுங்க. சுமதின்னு ஒரு பொண்ணு இருக்கா இங்க. சுமதியா? நல்லா கும்முன்னு இருக்கு. லாங் ஹேர் வச்சுட்டு அழகா. நான் போட்டோல தான் பாத்திருக்கேன், நேர்ல பாக்கல. சூப்பர் ஃபிகருங்க அது. இங்க வா. ஐயய்ய யாருக்காரவே ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன். ஃப்ரெண்டா கேட்குறேன். நீங்களும் ஒரு யங்ஸ்டர், நானும் யங்ஸ்டரு. வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. நான் இப்போ லவ் ஃபெயிலியர். அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்காம பண்ணேன். ஆனால் அவன் கணத்துல குழி இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த குழியில விழுந்துட்டேன் நான். அவரை போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. பொண்ணு நல்ல பொண்ணா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பொண்ணு பார்த்துருக்கீங்கல்ல? ஆமா. அதே நீங்க நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு செக் ஏங்க பையனை மாப்பிள்ளை மட்டும் விசாரிக்கிறாங்களா? பொண்ணை விசாரிக்கணுங்க. அவன் நல்லவளா ஓடுகாலியா? எவ்வளோ பாப்பாளா? ஓடுகாலியா? ஓடுகாலினா டெய்லி காலைல வாக்கிங்க்கு ஓடுவாளா? அந்த மாதிரி ஓடதான் செய்வாங்க. அதுக்கு என்ன ஓடுகாலி? நீங்க பொண்ணு பாத்தீங்கல்ல, விசாரிச்சீங்களா வீட்டுல? அதுதான் இன்னொரு பொண்ணு கிட்ட விசாரிக்கிறது. அப்படி இல்லைங்க. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட விசாரிச்சேன். வாங்க பிள்ளையார் கோயில். அப்படி சுத்துறீங்க. பொண்ணு பார்த்த வீடு அந்த பக்கம் இருக்கிற, நீங்க அங்க போங்க. அங்க போனா கண்டுபிடிச்ச மாட்டாங்களா? பொண்ணு நல்ல பொண்ணா? யாரையும் லவ் பண்றாளா? நைட்டி போடுவாளா? இல்ல சுடிதார் போடுவாளா? இல்ல வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுவாளா? என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவேன்? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் வாங்கி தரணும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நைட்டி போட்டதா சில்லு சில்லுன்னு இருக்கு பாத்துக்கோங்க. நீங்க என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் அந்த பொண்ணு போடுங்க. டவுசரே வாங்கி கொடுத்தா கூட போடுவா. டவுசர் போடுவாளா? ஆமாங்க. ஐயா செட் ஆகுதுங்க. டவுசர், இந்த டவுசர் போடுறது, இந்த டி-ஷர்ட் போடுறது. நீங்க டவுசர் போடுவீங்களா? நான் போடுவேனே. அப்படியா? காட்டுங்க, ஏதாவது போட்டோ இருக்குங்களா டவுசர்? ஹலோ இல்ல என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு பழக்காம எப்படி இருக்குன்னு தெரியும். வாங்கிடு பாருங்க. இல்ல நீங்க பார்த்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்கடா, என்னைய கேக்குறீங்க? இல்ல கோவப்படாதீங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கன்னா ஜட்ஜ் பண்றதுக்கு ஈஸியா. எல்லா ட்ரெஸ்ஸுமே போடதான் செய்வாங்க. போய் பாருங்க. போயிட்டு வரேன். இருங்க ஒரு உங்களுக்கு பிரச்சனை இல்ல. டீட்டெயிலா கேட்டுக்கலாம். அந்த யார்ட்ட கேட்க முடியாது. வயசானவங்க எல்லாம் கிட்ட வந்து கோவப்படுவாங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நீங்க வயசானவங்களா? இல்ல தானே, யங்ஸ்டர் தானே நீங்க. அப்ப உங்ககிட்ட தானே கேட்க முடியும். இப்படி ஓரமா வாங்க. ஏன்னா இந்த இடத்துல எப்படிதான் நாய் அடிச்சு தூக்கிட்டாங்க பார்த்துங்க. இல்ல அது தூக்கி போட்டாச்சு. அது அப்புறம் நான் தான் போயிட்டு தூக்கி போட்டு பயப்படாதீங்க. இப்படி வாங்க. தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன் நாங்க, கோகிலான்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு அவன் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டான். பொண்ணு பாத்துருக்க பொண்ணு பேர் சுமதிங்க. நான் லவ் பண்ணது கோகிலா. பாப்பீங்களா கோகிலாவும் பாப்பீங்களா? அப்ப நீங்க எத்தனை பொண்ணை பாப்பீங்க? கோகிலாக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்தேன், காவேரி. அப்ப அந்த பொண்ணுக்கு முன்னாடி யார பாத்தீங்க? அது மறந்து போச்சுங்க. ஆனா ஒரு ஆண்டி தான். பொண்ணு கேட்ட வேலைதான் பாத்துருக்காங்க. அதான் நல்ல பொண்ணா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக. சீரியஸா சொல்லுங்களேன். ஏன்னா லைஃப்ங்க, ஃபியூச்சருங்க. நல்ல பொண்ணா? எத்தனை மணிக்கு அந்த பொண்ணு நிப்பாட்டி கேளுங்க. அந்த பொண்ணு நிப்பாட்டி அந்த பொண்ணு கேட்க முடியுமா? கிறுக்கு மாதிரி பேசாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு படியாமா நல்லவளா? நீ இப்படி பைக்ல போவியா? ட்ரெஸ் போடுன்னு கேட்க முடியுமா? கேளுங்க. அப்பெல்லாம் கேட்க கூடாது. சொல்லுங்க, என் பொண்ணு எப்படி இருக்கும்? நல்லா கும்முன்னு இருக்குமா? முடி இந்த அளவுக்கு இருக்குமாங்க? முடி இப்படி இருக்குமா? போறவங்களை இழுத்து வச்சு முடி இங்க இருக்குமா அங்க இருக்குமா இங்க இருக்குமா? இல்லங்க, எங்க அம்மா சொன்னாங்க முடி நிறைய. எனக்கு முடி நிறைய ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா நிறைய சொன்னாங்க. நல்லா இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. இப்ப 6 மணி ஆனா அந்த பொண்ணு நைட்டி போடுமா? இல்ல டவுசர் போடுமா? இல்ல என்ன மாதிரி காஸ்டியூம்ல சாரி கட்டுமா? ஆமாண்டா, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. 6 மணி ஆனா அந்த பொண்ணு டவுசர் தான் போடுவா. டவுசர் போடுமா? ஆமாங்க. டவுசர் போடும்போது எனக்கு செட் ஆகுதுங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. புரியுதுங்களா? அடக்க ஒடுக்கமா உங்களை மாதிரி இருக்கணும். இப்படி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணு பார்த்த மாதிரி கேக்குற. என்ன எடுத்து என்ன ஏதோ உங்களுக்கு டவுசர் போட்டா கூட சும்மா கும்முன்னு இருக்கும். அது நல்லா செட் ஆகாது எனக்கு. அது என்ன பழக்கம்? அது டவுசர் போடுறது சொல்லுங்க, எப்படின்னா பழக்கம் அது? உனக்கு வேற வேலையே இல்லையா? விசாரிச்சுட்டு போயிருவேன். விசாரிக்கிறதுனா எப்படி விசாரிக்குன்னு தெரியுது? 6 மணிக்கு என்ன போடுவா, 5 மணிக்கு என்ன போடுவா, 4 மணிக்கு என்ன போடுவா விசாரிப்பாங்க இல்லங்க. சரி அதை விடுங்க. நீங்க அவளை எனக்கு தெரியும் அவ்வளவுதாங்க. அந்த கடைசி அது அந்த பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அந்த பொண்ணு தான் போதுமா? முடி அதிகமா, கண்ணத்துல குழி, ஏர் நெத்தி, மூக்கு ஒரு மாதிரி பொடப்பா இருக்குமே. மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குங்க. இப்படி ஆமாங்க, பெருசா தான் இருக்கும். இப்படி முடி பெருசா இருக்கும், ஆள் பெருசா இருப்பா, முகர பெருசா இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும், எல்லாமே பெருசா தான் இருக்கும்.
ஏய் அப்புறம் நான் எப்படி தூக்கிட்டு போறது? நீங்க தூக்குங்க, தூக்காடி போங்க, எனக்கு என்னங்க நான் எப்படி லவ் பண்றது? என்ன மாதிரி ஏதாவது இருந்தா ஈஸியா தூக்கிட்டு போவேன். இப்ப உங்களுக்கு தூக்க சொன்னா என்னால தூக்க முடியுமா? தூக்க முடியாதுங்க. என்ன நீங்க தூக்கணும்? இல்ல உங்களை அந்த மாதிரி இல்ல என்ன எதுக்கு நீங்க தூக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க கோவப்படுறீங்க? உங்களுக்கு பார்த்த பொண்ணு நீங்க போய் தூக்குங்க. ஏன் வெறுப்பா பேசுறீங்க? ஆமா நான் வெறுப்பா பேசி யாருன்னே தெரியாது, எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது. பக்கத்து தெருவா, அந்த தெருவா, இந்த தெருவா, சுமதி பாத்தியா, நீலமுடி பாத்தியா, ஹைட்டா பாத்தியா, குண்டா பாத்தியா? வாழ்க்கையில இல்ல நான் சொல்றேன், வாழ்க்கையில என்ன கொண்டு போறீங்க? போகும்போது என்ன கொண்டு போறீங்க? போகும்போது நான் எல்லாமே தான் கொண்டு போவேன். நானும் தான் போகும்போது அங்க ஒரு கட்டப்பை வச்சுக்க கொண்டு போவேன். அந்த கொண்டு போக சொல்லல, ஃபைனல் ஸ்டேஜ்ல கொண்டு போறீங்க. ஏன் கோவப்படுறீங்க அப்படி? அழகா சரி, இருக்க நான் பொண்ணுங்க கோவப்படக்கூடாது. இல்ல அதுதான் எனக்கு நல்ல பொண்ணா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், கெஞ்சிக்கிறேன். நல்ல பொண்ணு ரொம்ப சொல்லுங்க. நல்ல பொண்ணு தாங்க. எனக்கு செட் ஆகுமா? என்னோட முடிக்கு என்னோட செட் ஆகுமா? தெருவுல போய் குதிச்சுட்டே போவோம். மாமியார் அந்த தொடப்ப கட்டியோட நிப்பா போ. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வேற யார் கூட அந்த பொண்ணுக்கு பழக்கம் வழக்கங்கள்? அண்ணாச்சி கிட்ட, பால்காரர் கிட்ட, பேப்பர்கார ஸ்விக்கில டெலிவரி பண்றவன். ஸ்விக்கி டெலிவரி, அமேசான் டெலிவரி எடுத்து கடலை போடுறாங்க பாத்துங்க. ஒரு வீடியோல பார்த்தேன் பாத்துங்க, அவன் டெலிவரி கொடுக்க வரான், டப்புனு ஒரு பொண்ணு பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுருச்சு. ஆமா டேய் உனக்கு பார்த்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ டீச்சர் வேற. டீச்சரா? அப்ப அந்த பொண்ணு இல்லைங்க. என்னங்க நீங்க கிறுக்கு மாதிரி பேசிருக்காதீங்க. நான் வேற பொண்ணு பேசிருக்கேன். இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. தெரியல சொல்ல வேண்டியதானுங்க. அதை போய் டீச்சர் நான் சொன்னா சுமதி தான் பேரு. நான் யார் கேட்டேன்? பல்ல விடுமான்னு கேட்டே இல்ல. பல்லம் இல்லங்க, குளிங்க. அது குழி விடுமான்னு கேட்டியா? அந்த பொண்ணு தான் அது. இந்த தெருல ஒரு சுமதி தான் இருக்கா. நீ எந்த தெரு தேடி வந்த? நான் பக்கத்து தெருல. அப்ப பக்கத்து தெருக்கு போ. அப்படி இந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த கேரக்டர் சால்வ் பண்ணல. கேட்டுட்டு இருந்த. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. போன் கொடுக்குறீங்களா? எங்க அம்மாக்கு ஒரு போன் பண்ணிட்டு தரேன். அட்ரஸ் தெளிவா கேட்டு. ஏன் போனை வச்சுட்டு அதெல்லாம் தர முடியாது. அட்ரஸ் மட்டும் கேட்டு தர முடியாது. இல்ல எடுத்து யாருமே தெரியாது. எப்படி என் போன் உனக்கு கொடுக்க முடியும்? எடுத்துட்டு ஓட மாட்டேங்க. தஞ்சாவூர்கார் நம்புங்க என்ன. நீங்க தஞ்சாவூரா இருங்க, திருநெல்வேலி இருங்க, திருச்செந்தூரா இருங்க, எனக்கு என்ன? இல்லங்க சென்னையில நாங்க யாரும் நம்ப மாட்டோம். கொடுங்க, நான் பேசி கொடுத்துறேன். இல்லங்க அப்படிதாங்க நம்பிக்கை இல்லாம எடுத்துட்டாங்க போறோம். கொடுங்க. போனை வச்சுட்டு வந்துட்டாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல. அதுக்கு தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஊருக்கு புதுசு. அது கொடுங்க. ஆனா கொடுங்க. என்னங்க நீங்க விடுங்க. பாஸ்வேர்ட் போடுங்க. ஃபிங்கர் பிரிண்டாங்க. லாஸ்ட் நம்ம 97 எங்க அம்மா நம்பரு. இல்ல எனக்கு தான் 97. இது என்ன தெரியுங்க? வேலாயுதம் காலனியா? வேலாயுதம் காலனி 2வது தெருவா 1வது தெருவா? 3வது தெரு. மீ இந்த வேலாயுதம் காலனி 3வது தெருல இருக்க என்ன ஏரியா? வடபழனில இந்த பச்சை கலர் சுடிதார் போட்டு புது முடி வச்சுட்டு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா உங்க அம்மாக்கு நான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேனா? கோவப்படுவாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? அந்த பொண்ணுகிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா நம்ம பார்க்க வந்த பொண்ணு பேர் சுமதி தானே? அது டீச்சரா? ஆமா சரியில்லையாம்மா, சரியான கேடுகிட்ட பொண்ணா அது. டெய்லி பீச்சுக்கு போமா யார் கூடயாச்சும். காலில் மண்ணு ஓட்டிக்குமா, திடீர்னு ஓட்டு கட்டி பிடிச்சிட்டு போமா. பால் பாக்கெட் கூட காரங்கிட்ட தொடர்பு இருக்கான், பேப்பர் காரங்கிட்ட தொடர்பு இருக்கான், ஸ்விக்கியில டெலிவரி பண்றவங்க கூட தொடர்பு இருக்கான். அதுக்கப்புறம் என்னங்க ஜொமேட்டோ கார கூட தொடர்பு இருக்கான். அப்ப இந்த பொண்ணை நல்லா கட்டி என்ன பண்றது? வேணாம் அந்த பொண்ணு நமக்கு. வேணாம். ஆமா பொண்ணு நிறைய இருக்குமா சென்னையில. சூப்பரா பொண்ணு இருக்கு. இந்த பாத்துட்டேன். ஆமா அவன் செருப்பு கட்டினா 2 அடி தான் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணிப்போம் நம்ம. இல்ல உரிமையா கூப்பிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா கையோட கூட்டு வந்துடுறேன். வாங்கப்பா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்க அம்மா பாக்குற பொண்ணுங்களா கூட்டு வர சொன்னாங்க. அப்படி இல்ல, உன் மனசுக்கு பிடிச்சிருக்கா. அக்கா அந்த பொண்ணு லவ் பண்ணி ஏமாந்துருங்க. 2 வருஷமா லவ் பண்ணி ஏமாந்துருங்க. கேளுங்க அந்த பொண்ணு. இல்ல நீங்க ஜோடி போடுறது எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கா? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியுமே திரி போடுறானே. சரி அத பச்சை பை மாதிரி இருக்கு. எது நல்ல பை மாதிரி இருக்கு. அது சண்டை விடாம இருங்கப்பா. அந்த அக்கா மனசு உனக்கு இருக்கா? எதுக்கு அந்த அக்கா முறைக்கிறேன்? முகத்தை பாரு, நல்ல பை மாதிரி இருக்கு, நல்ல இடத்து பிள்ளை மாதிரி இருக்கு. எனக்கு என்ன இந்த காலத்துல நம்ப முடியாது. ஆமாக்கா அப்படிதான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ஆமா இந்த காலத்து பொண்ணுங்க ஆடுறாங்க. போங்க. எனக்கு அதுக்கு தேவையா சாமி? ஏங்க அந்த மாதிரி மூஞ்ச கொடுத்து இது பண்றீங்க? நம்ம வீட்டுல பேசிக்கலாம் வாங்க. ஏன்னா ஆனோட கை பிடிக்கிற வந்து என்ன மூக்க பிடிச்சி இழுக்க முடியும்? கையை பிடிச்சாங்க இழுக்க முடியும். யாருடா நீ? நேம் சேனாபதி ஃப்ரீடம் ஃபைட்டர். எனக்கு நீங்க வேணும். எனக்கு அந்த பொண்ணு வேணும். அந்த பொண்ணு நீங்க தான் வேணும். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க போலாம். கமான் கையை பிடிச்சிக்க. முடிய பிடிச்சிக்கிறீங்களா? பிடிங்க. நல்லா இருக்கு.
ஏங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஆரஞ்சு டைம் யூடியூப் சேனல் வந்திருக்கோங்க. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு